ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் கனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 9/11 ஸ்வாட் மாஸ்டர்ல 21th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு வாங்க. எபிசோட் 19 அண்ட் எபிசோட் 20 பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். சரி, வீடியோக்குள்ள போலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு அசாசினோ ஒரு பிரதரை அட்டாக் பண்ண வராரு. அப்ப நம்ம யாங்கும் மேல குதிச்சு அட்டாக் பண்ண போறாப்ல. அதே சொல்லிக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது கடுப்பா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, காலம் முன்னாடி வச்சு பின்னாடி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அசாசின் குரூப்ல ஒருத்தனும் நம்ம ஸ்கவுட் ஸ்குவாட்ல இருந்து அவன் போனால என்னாச்சு, காம்பேக்ட் ஸ்குவாட கூட்டிட்டு வந்தானா இல்லையா? அது வந்து சார், நம்ம ஸ்கவுட் ஸ்குவாட்லேருந்து ஒருத்தன் போய் பார்த்துருக்கான். அந்த காம்பேக்ட் ஸ்குவாட் வந்து ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிட்டாங்க. அது ஒரு பர்சன்னால அப்படின்னு சொல்லி சொல்ற கேட்டுன்னு இவனும் என்ன சொல்ற, நிஜமாலுமேவா? அந்த காம்பேக்ட் ஸ்குவாட் வந்து இந்த 9 செட்டில் உள்ள ஆளுங்களுக்கு டஃப் கொடுக்குற ஆளுங்க, அவங்க செத்துட்டானுங்களா? என்ன சொல்ற? நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? இப்போ இவனுங்க வேற பவர்ஃபுல்லா இருக்காங்க, இவனுங்களை வேற அட்டாக் பண்ணுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்ட அந்த சைக்கோ காரணம் அவங்கால பார்த்து, நீ என்னடா எனக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கே, என்ன நீ பயந்து என்னை கேவலப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஆளுங்களே அவனே கொண்டுறான். வெட்டி சதைச்சு அவனே கொண்டுறான். அதுவும் என்ன சொல்லி கொள்றாங்க, இந்த டிமானிக் அண்டர் ஹெட்டை நான் இருக்கும்போது நீ கேவலப்படுத்துற என் ஸ்குவாடு அப்படின்னு சொல்லி அவங்களே கொண்டுட்டு சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரதர்ஸ் என்னது இவனு என்னடா அவன் ஆளே கொண்டுட்டு இருக்கான், யாரா அவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிக் ப்ரோவும், டேய் பைத்தியக்காரா, உங்க ஆளுகளே உன்னை நம்பி வந்தவங்களே நீ கொல்றீன்னா நீ எப்பேற்பட்ட ஆளு, என்ன ஆள்றா நீ, உன்னை கொன்னே ஆகணும் அப்படி கத்திக்கிட்டு அந்த சைக்கோ காரனை அட்டாக் பண்ண போறப்பல நம்ம பிக் ப்ரோவும் அட்டாக் பண்ற பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வரட்டும் அப்படி சொல்லி பார்த்துருக்கும் போது நம்ம பிக் ப்ரோவும் வந்து அட்டாக் பண்ணும்போது அவன் ஜம்ப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே ஜம்ப் பண்ணான். உங்க பவர் காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது அப்படி ஏர்ல இருக்கும்போது நம்ம பிங்க் ஏர் பொண்ணும் ஏரோ ஷூட் பண்றான். அதை பார்த்து அவனும் அதுல டேஷ் ஆயிட்டு, என்னப்பா ஒருத்தன் தான் அட்டாக் பண்ணுவேன் பார்த்தா குரூப்பே வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட பிங்க் ஏர் பொண்ணும், நாங்க ஸ்குவாடே வந்து உன்னை அழிச்சே ஆகும், இந்த மாதிரி ஒரு சைக்கோவை நாங்க அழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ணும்போது பார்க்கலாம் உன்னோட ஓப்பு எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அவனும் லைட்டா தான் ஸ்குவாடை வந்து அடிக்கணும். நம்ம பிங்க் ஏர் பொண்ணு வந்து அவ ஸ்குவாடை கிளாஸ் பண்றா. அந்த கிளாஸ்ல அவ ஸ்குவாடு அந்த சின்ன அட்டாக்கே உடஞ்சு போயிடுது. அந்த சின்ன அட்டாக்கு அந்த ஸ்குவாடு உடஞ்சு போயிடுது. இதை பார்த்த பின்னாடி உள்ள பிரதரும் பிங்க் ஏர் பொண்ணு நவுரு அப்படின்னு சொல்லி ஏரோ ஷூட் பண்றான். இதை பார்த்து அந்த சைக்கோவும் அந்த மூன் பிளேட் எடுத்து அப்படியே தூக்கி வீசுறான். அதுவும் ட்ரிபிளிங் பண்ணி லாங்ல இருந்த அந்த ஏரோ ஷூட் பண்றவனு ஸ்லாஷ் பண்ணிட்டு பின்னாடி உள்ள மரத்துல போய் அது குத்திக்குது. நம்ம பிக் ப்ரோ என்ன இருந்தாலும் உன்னை கொலை பண்ணி தீர்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் ப்ரோவும் அட்டாக் பண்றாரு. அப்படியே நம்ம பிக் ப்ரோ அட்டாக் பண்றத அந்த சைக்கோ லைட்டா தடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான். சைக்கோத்தனமா தான் பேசுறான். அப்படியே சைக்கோத்தனம் பேசிக்கிட்டே நம்ம பிக் ப்ரோ அடிக்க வரும்போது அங்க ஒரு ஸ்வாட் வந்து தடுக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம செகண்ட் பிரதர். அவர் வந்து சொல்றாரு, என்னடா முட்டாத்தனமா நீ மட்டும் அட்டாக் பண்ண போற, நாங்க இருக்கும்போது நீ மட்டும் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா பிரதர்ஸும் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம செகண்ட் பிரதரும் சைக்கோவை அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணிட்டு சொல்றாப்ல, நீ சாவதாண்டா போற அப்படி பேசிட்டு நம்ம செகண்ட் பிரதர் மேல வந்து அப்படியே ஒரு அட்டாக் பண்றான் காலை வச்சு. அப்படியே அங்க வந்த எல்லா பிரதர்ஸையும் அவன் ஸ்லாஷ் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி வீசுறான். அப்படியே அவ்வளவுதான், எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை மட்டும் வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவன் சைக்கோத்தனமா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த பிக் ப்ரோ, பிரதர்ஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவனை பார்த்தா அவன் அந்த மரத்துல மாடிச்சுல ஒரு ஸ்வாடை அதை எடுத்துட்டு இருக்கான். அவன் எடுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம யாங்காங் தான். அவனும் என்ன சொல்லிட்டு வரானா, எனக்கு டேஞ்சரான விஷயம் செய்யறது பிடிக்காதுதான், ஆனா நீ ஸ்ட்ராங்கஸ்ட் கேக்குறீல, இந்த குரூப்ல நானும் ஸ்ட்ராங்கஸ்ட் தான், வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவரு ரெடியா இருக்காரு. அப்படியே நம்ம யாங்காங்கும் ஃபிஸ்ட் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்காப்ல. டேசாய் அவரும் அட்டாக் பண்றாப்ல. ஆனா அவனும் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், ட்ரிபிளிங் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம யாங்காங்கெல்லாம் வெறியாட்டன்னு தப்பிச்சுக்கிட்டே இருக்க, இந்தாடா வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு அட்டாக் கொடுக்குறாப்ல. இதை பார்த்த அவனும் அட்டாக் நல்ல அட்டாக் தான் சொல்லிட்டு அவனும் ஒரு பயங்கர அட்டாக் பண்றான். நம்ம யாங்காங்க அதை வாங்கி திருச்சு உழுகுறான். அந்த சைக்கோவும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னா, நீ ஸ்ட்ராங்கஸ்ட் தான், நீ என்னோட ப்ரைடு கொஞ்சம் வந்து அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இந்த மாதிரி கிளவி இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப
நம்ம பிக் ப்ரோ இவங்களும் இப்படி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படியே நம்ம சைக்கோவை பார்த்தேன். நம்ம சைக்கோவும் நம்ம யாங்காங் பார்த்து சொல்றான், நீ டஃப் கொடுத்ததா, ஆனா என்ன பண்றது, நீ சாவ போற இப்போ. இதை பார்த்த யாங்காகும், நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் எந்த ரெகுலேட்டும் எனக்கு கிடையாது, ஆனா நீங்க எல்லாரும் சாவறத நான் பார்த்து தாண்டா சாவேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கோவும் பார்த்துருக்கும் போது அங்க ஒரு பிரசன்ஸ் தெரியுது, இன்னும் ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த சைக்கோ பையன் பார்க்கும்போதுதான் அங்க நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோ மேல இருக்க பார்த்த அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், யாரா நீ, எங்க இருந்துடா வந்த, என்ன சீன் கிரியேட் பண்றியா என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது நம்ம கேங்ல உள்ள எல்லாரும் ஹீரோ வந்ததை பார்த்தனே, அவ்வளவுதான்டா ஒரு வழியா வந்துட்டானா இவன், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான், அதனால பரவாயில்ல, இவனுங்க எல்லாரும் சாகடிச்சிருவான் அவன் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம வெடிமுத்தும் பாக்குறான். என்ன அவன் வந்த பிறகு இவனுங்க எல்லாரும் மாறிட்டானுங்களே, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானுங்களா அவன் மேல அப்படி சொல்லி பார்க்கும்போதுதான் சைக்கோவா அவன் பெருமையை பேசிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா பொடியா நான் யாருன்னு, 10 head demon soldier, the demon slayer, so do young. இப்படி இந்த சைக்கோவும் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் மேல இருந்து கீழே லேண்டிங் ஆகி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ யாரு, உனக்கு யாரா உரிமையை கொடுத்தது எங்க அண்ணனை அட்டாக் பண்ண. இதை கேட்ட சைக்கோவும், இந்த பொடியன் வெறியேத்திட்டு இருக்க அரகண்டா இருக்கான், நான் சொல்லி கொடுக்குறேன், நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் சைட்ல வந்து அவன் கையிலே ஒரு அட்டாக், அந்த கையோட எலும்பு நொறுங்கி போச்சு. அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்து, அந்த குத்துல அவன் பறந்து போறான். பறந்து போகும்போது அந்த வெடிமுத்து இவன் தலையிலா பாக்குறான். அந்த வெடிமுத்தை பார்த்து இவர் இருக்காரு, இவர் இருக்கும்போது நான் இப்படி பண்ணக்கூடாது, நான் சீரியஸா இருக்கணும்னு சொல்லி அவன் கண்ட்ரோல்ல வந்து லைட்டா ஜம்ப் பண்ணி அவன் வந்து நின்னுட்டான். அவன் சொல்றான், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், ஆனா இனிமே இருக்க மாட்டேன். அப்படியே வெடிமுத்து சொல்றான், டே அவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதடா. இதை கேட்டு அவனும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் நீ இப்ப நடக்கிற விஷயத்துக்கு நீதான் காரணம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது அவனும் அட்டாக் பண்றான். அவங்க 2 பேர் ஸ்வாடு கிளாஸ் ஆகுது. அந்த கிளாஸ்ல அவன் ஸ்வாடு பறந்து போகுது. இதை பார்த்து அவனும் சாக்க நிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ரொம்ப பேசுறவன் தான் முதல்ல சாவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றான். அப்ப வெடிமுத்தும் அந்த இடத்துக்கு வந்து, நீ அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி சைக்கோ தூக்கி போட்டு அந்த குண்டகையில அந்த வெடி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக் ஒரு ரொம்ப எனர்ஜியா இருக்கு, எனர்ஜி ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் சாக்கேட்டாங்க, என்னடா ரொம்ப இதா இருக்கு. நம்ம யாங்காகவும் பாக்குறோம், என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம குண்டை வந்து பின்னாடி நவுந்துட்டான். நம்ம குண்டனை யோசிக்கிறேன், என்ன நான் நவுந்துட்டேனா, என்ன நான் தூத்துருவனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நம்ம குண்டனை சொல்றான், நான் சாக் ஆயிட்டேன், ஆனா நான் ஒத்துக்கிறேன், நீ பவர்ஃபுல்லான ஆளுதான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அந்த குண்டை அப்படியே மேல ஜம்ப் பண்ணி, நீ இதுக்கு தகுதியானவன் தான், என்னோட ஷேடோ சோல் சென்டரிங் டீமானிக் ஆர்ட், அதுக்கு நீ தகுதியானதான் சொல்லி அந்த வெடிய ஹீரோ சுத்தி 4 பக்கமா சுத்தி போடுறான். இதை பார்த்து ஹீரோ என்ன நம்ம மேல ஏமே பண்ணலையே, என்னது ஏதோ ஸ்மோக் ஆக வருது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துருக்கும் போது நம்ம யாங்காவும் இது இந்த ஆர்ட் யாங்காவும் சொல்ற, யான் வெளியே போடுறீங்க, இது ரொம்ப ஆபத்தான ஸ்கில்லு. இதை பார்த்த குண்டனா, டூ லேட் தம்பி, டூ லேட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த வெடி வெடிச்சு அந்த ஷேடோ எல்லாம் வருது. அப்படியே அந்த வெனமா இருக்கிறது நம்ம ஹீரோவை வந்து முழுங்கிருது. இதை பார்த்த சைக்கோவும் அவ்வளவுதான், நீ மாட்டிக்கிட்ட, எந்த மனுஷனும் இதுல இருந்து தப்பிச்சதே இல்லை. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க இடம் ஃபுல்லா அது பரவி அப்படியே ஹீரோவை மறைச்சிருச்சு. சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த வெடிமுத்து நம்ம ஹீரோ சுற்றி அந்த வெடியை போட்டு அந்த ஷேடோக்குள்ள நம்ம ஹீரோவை மாட்ட வச்சிருப்பான். நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு, இது என்னது இது, இந்த மாதிரி டெக்னிக்கை நான் முன்னாடி பார்த்ததே இல்லையே, அதுவும் இல்லாமல் என்னால் நவரவே முடியல, இது கிளம்ஸியா இருக்கு, என்னோட முழு பவரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னது இது அப்படி சொல்லி அந்த சைடு இந்த சைடு வெட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுல இருந்து தப்பிக்க முடியுமா என்ன. நம்ம வெடிமுத்தை பத்தி சொல்றாங்க, இவர் 10 டீமன் சோல்ஜர்ல ஆரம்பிச்சு அவர் பவருக்காண்டி இப்போ அண்டர் டீமானிக் கிங் வாங் ஜோங் கியூ அந்த வெடிமுத்த சோல்ஜர்ல இருந்து ஒரு கிங்கா மாறக்கு காரணம் அந்த டெக்னிக். ஒரு ஆளை அப்படியே முழுங்கி அவன் ஷேடோ, அவன் மூச்சே விட மாட்டான், அவன் பார்க்கவே முதல்ல மாட்டான், அதுவும் இல்லாம அவன் பவரை யூஸும் பண்ண முடியாது. இது வரைக்கும் அவனை எதிர்த்தவங்க யாருமே அதை உடைச்சதும் கிடையாது. அப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோனால முடியல, நம்ம ஹீரோவை நினைச்சிட்டான், நம்ம சாவ போறோமோ அப்படின்னு சொல்லி அவன் முதல்ல நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் நம்மனால முடியுமா என்ன, இல்ல முடியுமா, இது என்னது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒண்ணு யோசிச்சு பார்க்கறா, அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எல்டர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. எல்டரும் ஹீரோவோ பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவரும் ஒன்று சொல்றாரு, அது என்னன்னா அந்த சென்ட்ரல் பிளேஸ்ல நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, வித்தியாசமா இருக்கும். நீ பவர்ஃபுல்லா இருக்கனால உனக்கு அது பிரச்சனை இல்லைதான், ஆனா சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு
அந்த டெக்னிக்ல நீ மாட்டினா கஷ்டம், உனக்கே கஷ்டம். ஆனா நீ ஸ்ட்ராங்கு தான் நீ, ஆனாலும் இதை பத்தியெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதை கேட்ட ஹீரோ படிக்கிறத நமக்கு அது பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோவும் கேட்கிறான், வித்தியாசமான மார்ஷியல் ஆர்ட்ஸா, எப்படி எப்படி இருக்கும்? அதை கேட்ட எழுதுறோம், வித்தியாசமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான், ஆனால் உனக்கு டஃப்பா உனக்கு பிரச்சனை கொடுக்கறது வந்து சாமான்ஸ்ன்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க தான் உனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டெக்னிக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு மேஜிக் மாதிரி மந்திரம் போடுவாங்க அவங்க. இதை கேட்ட ஹீரோ, என்ன மந்திரம்? அப்பனா நான் எப்படி அவங்க கூட சண்டை போடும்போது அவங்கள ஜெயிக்கிறது? இதை கேட்ட எழுதுறோம், வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் மந்திரம் போடும்போது நீ அடிச்சேன்னா அவங்கள வந்து ஈஸியா அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பொருளை பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட் அழிச்சிட்டேன்னா இது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அவனும் யோசிச்சு பார்க்கறான், பேஸ்மெண்டா என்னது அது, அதுவும் டைம் எடுத்துப்பாங்களா? அப்பதான் நான் வருது, அந்த வெடிமுத்தை நம்ம ஹீரோ சுத்தி 4 குச்சி மாதிரி போட்டிருப்பானே பட்டாசை, அதை வச்சு, ஆமா அதுல இருந்து தானே அந்த புகையெல்லாம் வந்துச்சு. ஓ அதுதான் அந்த இதுவா? அப்பனா அந்த குச்சி அழிச்சா அது முடிஞ்சிருமா என்ன அப்படி சொல்லிட்டு நைன் அவன்ஸ் வேர்ல்டு டெக்னிக் 7th பேஸ் ஸ்வார்டு டிராகன் கிளான்னு சொல்லி அந்த கிளா அட்டாக்கை யூஸ் பண்ற நம்ம ஹீரோவும். அப்ப நமக்கு கோஜோட டொமைனுக்கு வெளியே காட்டுறாங்க. நம்ம ஆளுங்களோ அதை பாக்குறாங்க, இன்னும் ஒரு வித்தியாசமான மார்ஷியல் ஆர்ட்ஸ், என்ன டெக்னிக் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜோக்காக்கு ஒன்னு ஆக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம வெடிமுத்தும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த சைக்கோவும் இவன் ரைட் ஆர்மை உடைச்சிட்டான், அதனால இவனை கொன்னுறணும் சார், எனக்காண்டி அவனை முடிச்சிருங்க சார். இதை கேட்ட வெடிமுத்தம், சரி முடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் என்ன நடக்க வருது, எர்த்தே நடுங்குதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோஜோட டொமைனை வெட்டி கிழிச்சிட்டு என் தலைவன் வரான், அவ்வளோதான். இதை பார்த்த வெடிமுத்து சாக்லே சைலண்ட் ஆயிட்டான். அந்த சைக்கோக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைட்ல நம்ம யாங்காகும், எனக்கு தெரியும்டா அவ ஒரு மான்ஸ்டர்னு, அதனால தான்டா நான் அவனை நினைச்சு கவலையே படல. நம்ம ஹீரோ கத்தி எல்லாம் உள்ள விட்டு அப்படியே கிழிச்சிட்டு வரான். வந்து அவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறான். நம்ம ஹீரோவை சொல்றான், எனக்கே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுல, நீ செத்தடா. நம்ம சைக்கோவும் பார்க்கறான், இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்ஸ் டைம் தானே உடைச்சான், என் தலைவன் 100 டிமானிக் கிங் இருக்காப்ல, அவரு பார்த்துப்பாவில ஒரு வாட்டி தானே உடைச்சான், அவரோட ஃபுல் பவர் நான் இன்னைக்கு பார்க்க போறேனே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அவனோட ஃபேஸ் அஷ்ட கோணர்ல போகுது. இதை பார்த்த சைக்கோவும், அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அங்கே அந்த சைக்கோவும் சைக்கோ கூட சேர்ந்த ஆளுங்களும், இன்னும் டீமன் ஜெனரலாலே முடியலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி நம்ம ஹீரோவும் வந்து, நீ எனக்கு டஃப் கொடுத்ததான், நீ இப்போ ரீபே பண்ண வேண்டிய நேரம், எனக்கு எவ்வளோ கொடுத்தியோ அதை நான் டபுள் மடங்காக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் பார்க்குறான், இவனை பார்த்து 20 வயசு கூட ஆயிருக்க மாட்டான் போலையா, நான் இவன் எப்படி என்னோட அட்டாக்கை தடுத்தான். அப்போ அந்த வெடி மொத்தம் சைக்கோ பார்த்து, உன்னோட ஆளுங்களை அவனை தடுக்க சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்கிறேன். இதை கேட்ட சைக்கோ, நீங்கள் டீமன் ஜெனரல் நீங்களே சொல்கிறீங்களா? அந்த சைக்கோவும் அவங்க ஆளுங்களை பார்த்து, அவனை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகிறானுங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க, என்னடா மறுபடியும் குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறீங்களா? அங்கே வரவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ ஸ்லாஷை போட்டு தாட்டி விட்றான். இதை பார்த்து வெடிமுத்தம், இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் எப்படி இங்கே இருக்கான் எனக்கு தெரியுது, ஜியாங்கு தான், ஜியாங்குல இப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க, ஆனால் இது வந்து வெஸ்ட் சைடு, இவங்க இந்த மாதிரி ஆள் எப்படி இங்கே வந்தாங்க டக்குன்னு? நான் வந்து அந்த 8 பெட் பெல்ஸை முதல்ல பாதுகாக்கணும், அதுதான் ப்ரையாரிட்டி, இது முதல்ல சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தே ஆகணும். நான் போகும்போது அவனையாச்சும் கொண்டுட்டு போனோம், ஏன்னா எங்களோட கல்ட்டை பற்றி அவனுக்கு தான் தெரியும், அவன் அந்த 9 கிரேட் செட்டுக்கிட்ட சொல்லிடவே கூடாது, அதனால அவனை சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் மேலே ஜம்ப் பண்ணிட்டு அந்த சைக்கோ பார்த்து, நான் போறேன்டா நீ அவங்கள பார்த்துக்கோ, ஏன்னா 8 பெல்ல தான் முக்கியமானது, அதை நான் சேர்க்கணும், உனக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். இதை கேட்ட இவனும், நீங்க தான் டீமனிக் ஜெனரல், நீங்க இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொடியை அட்டாக் பண்ணா அவனை அடிச்சிடணும். அந்த சைக்கோவும் பேசிட்டு அவன் மேலே பறந்து நம்ம சோல் மேச்சன் குரூப் லீடரை நோக்கி ஒரு வெடியை தூக்கி போடுறான். அந்த வெடி அப்படியே அவன் நெஞ்சுக்குள்ள போய் அட்டாக் பண்ணிடுது. இதை பார்த்து நம்ம இரவா என்ன ஒரு கோலத்தனும் ஓடுற பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த வெடிமுத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, இதான் நான் வரேன்டான்னு சொல்லி ஜம்ப் பண்ணி நம்ம வெடிமுத்தை துரத்தும் போது நம்ம சைக்கோவும் அவனை வந்து நம்ம டிமென்ஷனை தொட விடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட அசாசின் குரூப் ஹீரோ தடுக்க போறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்கலாம், சரி இவனுங்களை முடிச்சு விட்டுறலாமா,
நயன் எவன்ஸ் ஆர்ட் நயன் டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட அட்டாக் அப்ளை பண்றான். இதை பார்த்த வெடிமுத்து சாக்காயிட்டா. ஐயோ அங்க இருந்தா நம்ம செத்து போயிருப்போமே. இங்க இருக்க எல்லாருமே என்னது இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ வானத்துல பறந்துட்டு இருக்கான். அதுவும் அந்த ஸ்வாட் எனர்ஜி கீழே விழுந்துட்டு இருக்கு. இது அப்படியே அவங்க அப்பா பண்ண மாதிரியே பண்றான். நயன் எவன்ஸ் பீம் எனர்ஜி கீழே எல்லாத்தையும் படுது. எல்லாரும் சாக்காயிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கும்போது தான் எல்லா அசாசியும் செத்துட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த சைக்கோவும் அவனுக்கு கூட 12 பேர் தப்பிச்சுட்டானுங்க. அதுவும் இல்லாம இந்த வெடிமுத்து வேக வேகமா போயிட்டு இருக்கான். இவனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இவன் டேஞ்சர். இவன் மிகப்பெரிய 10 மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒருத்தன் கூட இல்ல. ஒரு பொடியா இவனை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பாக்குறான். நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆனதை பார்த்துன்னு நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு பிக் ப்ரோ கிட்ட சாரி நான் லேட்டா வந்ததுக்கு நான் கொஞ்சம் வேகமா வந்திருக்கணும். இதை கேட்ட பிக் ப்ரோவும் பரவாயில்லடா நீ வந்தனால தான் நீ எங்களை காப்பாத்தின, அதை நினைச்சு நீ கவலைப்படாத அப்படி நம்ம பிக் ப்ரோ சொல்றாப்ல. ஆனா நம்ம ஹீரோ அவனே திட்டிக்கிட்டான். அவனே பிளேம் பண்ணிக்கிறான். நான் சீக்கிரமா வந்திருக்கணும். ஏன் நான் சீக்கிரமா வந்தா காப்பாத்திருக்கலாம். நான் உண்மையே கரெக்டா இருக்கணும். ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாம் எதனாலனா ஏன்னா அவன் சின்ன வயசுல அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அந்த ஃபேமிலியோட லவ் அவனுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக அவனை டார்ச்சர் பண்றாங்க. அவனுக்கு அபியூஸ், அவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு முதல்ல அன்பு கிடைச்சது நம்ம ஹீரோனி கிட்டையும். அந்த கைமுக்கு தான் அவனுக்கு ஃபேமிலி மாதிரி. நம்ம 5 பிக் 10 எலைட்ஸ் கிட்ட தான். அதனால அவனே பிளேம் பண்ணிக்கிறான். இனிமே நான் கரெக்டா ஸ்ட்ராங் ஆகவே ஆகணும். நான் இதோட ஸ்ட்ராங் ஆகவே ஆகணும். அப்பதான் என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அப்படியே நமக்கு இப்போ யானை தான் காட்டுறாங்க. அந்த யானை அவங்க பொண்ணு கிட்ட ஏமா இதான் கடைசி வெட்ஸ், நீ நல்லா பாத்துருமா அப்படின்னு நம்ம பிக் ப்ரோவை பார்த்து நீங்க எங்களை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த 1000 கோல்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு இதாகாது. ஆனா கவலைப்படாதீங்க, நாங்க அவனுக்கு கண்டிப்பா ரிவர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இன்னொரு ஃபேவர் மட்டும் பண்றீங்களா? எங்க ஆளுங்களை சேஃபா வந்து அவங்க இடத்த கூட்டிட்டு போய் விட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவரு இறந்து போறாரு. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அந்த மெடிசன் குரூப்ல உள்ள டாக்டர் எல்லா இன்ஜுரிஸும் அவர் கிளியர் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா பார்த்து அழுத்துட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம யாங்காங்க பிக் ப்ரோ கிட்ட சொல்றப்பல என்னையா நம்ம இவங்க கூட போயிட்டு இருக்கோம். அதுக்கு பிக் ப்ரோ அவரோட கடைசி ரெக்வஸ்ட், அதனாலதான் அதையாச்சும் நம்ம செய்வோமின்னு நான் வந்தேன். இதை கேட்ட யாங்காங்க அதெல்லாம் சரிதான், அது இருக்கட்டும். நம்ம மெட்சன் குரூப் கூட போறோம், அது பிரச்சனைனா வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இப்ப போற வழியில தான் லேங்காவ் மவுண்டன்ஸ் இருக்கு. அங்கதான் கிரிம்சன் டெத் ஸ்ட்ராங்கோல்டு இருக்கு. அவங்க நம்மளே பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து கிரீன் ஃபாரஸ்ட் ஆளுங்க தான். அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம கிரிம்சன் டெத் ஸ்ட்ராங்கோல்டுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் அந்த சம்மிட்டே நடக்க போகுது. அதுவும் இல்லாம நம்ம மெட்சன் குரூப் யூனியன் எப்படி நிரூபிக்கிறது? நம்ம கிட்ட கேரேஜும் இல்ல, ஆர்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க நம்புவாங்களா என்ன? கன்ஃபார்ம் நம்மளே தொந்தரவு பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ தப்பா நடக்கும் போதே ஃபீலா இருக்கு கைஸ். அப்படியே இந்த சாப்டர் இதோட முடியுது கைஸ். நீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணா எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரலன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க லைக் போட்டா நிறைய ஃபீடுக்கு சஜஷன் ஆகும். அதனால நீங்க லைக் பண்ணுங்க மறக்காம. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். சரி வரட்டா.